எத்தனை முறையானாலும் மன்னிக்க தயாராக இருப்பவரிடம் ஒரு முறையேனும் விசுவாசமாயிருந்து விடுங்கள். உன்னை நீயே நண்பனாக்கிக் கொள். உன் நண்பர்கள் உனக்கு எதிரியானாலும் ஆறுதல் சொல்ல உனக்குள் ஒரு உண்மையான நண்பன் இருப்பான். உங்களுக்கு பிடித்தவர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என பிரியப்பட்டு பேசத் தெரியாமல் உளறி கொட்டி உங்களை அவர்கள் வெறுக்கும்படி நடந்து கொள்வதை விட அவர்களை ரசித்தபடி பேசாமலேயே இருந்து கொள்ளலாம். ஒன்றும் குறைந்து போகாது. முடியாது என்று மற்றவர்களுக்கு சொல்லும் நிலை வந்தால் கண்டிப்பாக சொல்லிவிடு முடியாது என்று. மற்றவன் என்ன நினைப்பான் என்று பார்க்காதே. முடியும் என்று சொல்லிவிட்டு பிறகு 1000 முறை முடியாது என்று சண்டையிட்டுக் கொண்டிருப்பது வீணானது. ஒருவரை கலங்க வைத்து அதில் இன்பம் கொள்வது என்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்குச் சமம். அது கொடிதிலும் கொடிதான அரக்க குணம். அதுபோன்ற மனித மிருகங்களிடமிருந்து விலகியே இருங்கள். உங்கள் சோகத்தை எவ்வளவு கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் ஒரு உண்மையான ஆறுதல் உங்களை வெடித்து அழ வைத்துவிடும். நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதும் இல்லை. உங்கள் மீது உண்மையாக அன்பு வைத்திருப்பவர்களை நீங்கள் தூக்கி எறியும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். அதே உறவு பழைய அன்புடன் திரும்பவும் உங்களிடம் வராது என்பதை. இறக்கும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம். இருக்கும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம். வாழ்க்கை என்பது எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வந்துவிடலாம். அதுவரை அன்பை மட்டுமே அதிகமாக பகிர்ந்து வாழுங்கள்.